ஹலோ கைஸ், வாங்க அடுத்த எபிசோட் பார்க்கலாம். கட் பண்ணா ஃபிளாஷ்பேக்ல காமிச்சிட்டு இருக்காங்க. ஜியாவோ வா சீக்கிரம் போலாம், இந்த வழியா தான். இதோ இந்த கடையில தான் ட்ரிங்க்ஸ் எல்லாம் சூப்பரா இருக்கும். நம்ம காம்படிஷன்ல செலக்ட் ஆயிருக்கோம், அதை நம்ம செலிப்ரேட் பண்ண வேண்டாமா? என்ன வேலையெல்லாம் பார்க்காத உன்னோட ஃப்ரெண்டாவே பாரு. ஷியாவோ மத்தவங்கள ஃபாஸ்ட் ஃபுட், கேக், பர்கர், ஃப்ரைஸ் இதெல்லாம் சாப்பிடுறத ஏக்கமா பாக்குறா. அவங்கள டயட்ல இருக்கணும் போல. ஜியாவோ இது நம்ம ஃபியூச்சருக்குன்னு சொல்லி குடிக்கிறாங்க. வெளியே வந்து நம்மள மாதிரி சாதாரண பொண்ணுங்க எல்லாம் இந்த காம்படிஷன்ல ஜெயிக்கிறது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? இதெல்லாமே ஒரு கனவு தாங்கிறா. ஷியாவோ ஆமா, என்னோட லைஃப் மாறினதுக்கு நான் சந்தோஷப்படுறேன். ஜியாவோ அங்க பாரு, நம்மளுக்கு காசு எல்லாம் வந்தா நம்ம வீடு கூட அங்க வாங்கலாம். அது எக்ஸ்பென்சிவான இடமாச்சே. அவ்வளோ ஆமா, அதெல்லாம் நம்மளால வாங்க முடியும் இன்னும் 2 வருஷத்துல. ஜியாவோ கரெக்ட் தான், நான் எல்லாத்தையும் வாங்கிடுவேன். அதாவது மாடியில தான் நான் வாழுவேன். என்னோட மொட்டை மாடி மட்டும் ரொம்ப பெருசா இருக்கணும். ஜியாவோ ஆனா எனக்கு டாப்பான பில்டிங்ல வாழணும் தான் ஆசை. சின்ன வயசுல இருக்கும்போது அந்த பில்டிங்ஸ் எல்லாத்தையும் நான் தலை நிமித்து தான் பாப்பேன். அப்பல இருந்தே அந்த மாதிரி ஒரு இடத்துல தான் வாழணும்னு எனக்கு ஆசை. திடீர்னு பிளாஷ் சவுண்ட் எல்லாம் கேட்க ஆரம்பிக்குது. எல்லாரும் இவங்க தானே அந்த ட்ரீம் ஸ்வீட்ல செலக்ட் ஆனவங்க, புது சிங்கர்ஸ் வேற, பாக்குறதுக்கு ரொம்பவே அழகா இருக்காங்கன்னு போட்டோ எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஷியாவோ இது எங்களோட பர்சனல் டைம் விடுங்கன்னு சொல்லும் போது ஜியாவோ அவளை இழுத்துட்டு போய் நாங்க தான் ட்ரீம் ஸ்வீட்டை சேர்ந்தவங்க, உங்களோட சப்போர்ட்டுக்காக ரொம்ப நன்றின்னு சொல்லி சிரிச்சிட்டே போஸ்ட் கொடுக்குறா. அந்த போட்டோ பரவ அவங்க ரொம்பவே ஃபேமஸ் ஆக ஆரம்பிக்கிறாங்க. ட்ரீம் ஸ்வீட்டோட புதுமுகங்கள் ரொம்பவே ஃபேமஸ் ஆயிட்டு வருது. அழகா ரொம்ப ஸ்டைலிஷாவும் இருக்காங்க. ஆனா ஷியாவை போட்டோ எடுக்கும் போது வேற மாதிரி எல்லாம் எடுத்துறாங்க. அது அவளுக்கு ஒரு மாதிரி ஆயிருது. இதை போய் அவ கம்ப்ளைண்ட் பண்ணா அவங்களும் இந்த போட்டோலாம் ரொம்ப மோசமாலாம் இல்ல, நீ ஃபேமஸ் ஆயிட்டு இருக்க செலிபிரிட்டி, அதனால நார்மல் போட்டோலாம் எடுத்து அவங்களுக்கு காசு வருமா என்ன? சோ இந்த மாதிரி நடக்கிறதுலாம் சகஜம் தான். அதுக்கு தானே உனக்கு காசும் தராங்க, அப்புறம் எதுக்கு அப்செட்டா இருக்க? எல்லாருமே உன்னோட ஃபேன்ஸ் தான். ஷியாவோ இருந்தாலும் எனக்குன்னு ஒரு பிரைவேட் லைஃப் இருக்குல்ல, அதுக்குள்ளே அவங்க வராங்க. என்ன பத்தி எவ்வளவு கேவலமான கமெண்ட்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க பாத்தீங்கல்ல, அதுக்காக ஏதோ பண்ணுங்கங்கறா. அந்த லேடியோ செலிபிரிட்டிக்கெல்லாம் பிரைவசின்னு ஒண்ணு இல்லவே இல்ல. அப்புறம் உன்னை பத்தி பரவற ரூமர்ஸ் எல்லாமே உன்னோட ஃபேன்ஸோட குரல்கள் தான். நீ ஒரு செலிபிரிட்டியா எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா அதுதான் உன்னோட வேலையே. எத்தனையோ பேர் ஃபேமஸ் ஆகணும்னு துடிச்சிட்டு இருக்காங்க, அதுல இருந்து யாரோ ஒருத்தவங்க தான் உண்மையிலே ஃபேமஸ் ஆகுறாங்க. அதனால ஷியா நீ தான் ஹார்ட் ஒர்க் போடணும். உன்னோட இடத்துக்கு வரக்கு எவ்வளவு பேர் என்ன வேணாலும் பண்ண தயாரா இருக்காங்க தெரியுமா? இந்த ஸ்டேஜ்ல உன்னோட வாழ்க்கையை நீ என்ஜாய் பண்ணணும். அவ்வளோ இதெல்லாமா என்ஜாய் பண்றது? ஆனா எனக்கு இதெல்லாம் சந்தோஷம் தரலையே. நான் என்னோட ஃபேன்ஸுக்காக ரொம்பவே கஷ்டப்பட்டு பாட்டு பாடி டான்ஸ் எல்லாம் ஆடுறேன். ஆனா அதுக்கு பதிலா இவங்க தரது எல்லாமே என்னை பத்தி கேவலமாவும் வல்கராவும் பேசுறது தான். நாளுக்கு நாள் எனக்கு பிரைவசி இல்லாம போகுது. இந்த ஃபேமுக்காக நான் என்னெல்லாம் இழக்க வேண்டியதா இருக்கு. இந்த மாதிரி வாழ்க்கை தான் எனக்கு வேணுமா என்ன? அப்படியே நடந்து போயிட்டு இருக்கும் போது ஜியா அவங்க வந்து உன்னோட நிலைமை எனக்கு புரியுது. ஒவ்வொரு வேலைக்கும் ஏதோ ஒரு பிரச்சனை இருந்துட்டே தான் இருக்கும். நம்ம கஷ்டப்பட்டு எல்லாத்தையும் தாங்கினாதான் அடுத்த படிக்கு முன்னேறவே முடியும். இல்லைன்னா நம்மளை எலிமினேட் பண்ணிடுவாங்க, அதுக்கப்புறம் மறந்தும் போயிருவாங்க. அந்த மாதிரி வாழ்க்கை தான் உனக்கு வேணுமான்னு சொல்லி கட்டெல்லாம் போட்டு விடுறான். அதனால மனசு தைரியப்படுத்திக்கோ, இதெல்லாம் ஒரு நாள் உனக்கு பழகிரும். அதெல்லாம் கேட்காம ஷியாவு போயிட்டு இல்ல என்னால இதை அப்படியே விட முடியாதுங்கிறா. அப்படியே இப்ப பிரசன்ட காமிக்கிறாங்க. வெயிட்ரு ஜூஸ் வச்சுட்டு நீங்க இந்த ட்ரீம் ஸ்வீட்டை சேர்ந்தவங்களான்னு கேட்க அவங்களும் இல்லங்கிறாங்க. ஜியாவோ மூஞ்சிவாது மூடிட்டு வந்திருக்கலாம்ல, அப்புறம் உன்னை பார்த்தாலே பாவமா இருக்கு. குடிச்சிருக்கியா? அந்த ஸ்மெல் வேற வருது. மில்க் ஷேக் வேற ஆர்டர் பண்ணிருக்க, இது குடிச்சா உனக்கு வெயிட் போட்டுரும் தெரியும்ல. ஷியாவோ இதை பத்தி எல்லாம் உனக்கு எதை கவலைன்னு கேக்குறா. ஜியாவோ நீ எப்படி இப்ப பண்ணிட்டு இருக்கேன்னு பார்க்க தான் வந்தேன். ஷியாவோ எனக்கு என்ன, நல்லா தான் இருக்கேன். அலார வச்செல்லாம் எந்திரிக்கிறது கிடையாது. எனக்கு பிடிச்ச விஷயங்களை நான் தோணும் போது பண்ணுவேன். இப்பதான் எனக்கு காலேஜுக்குள்ள போக முடியுதே, அது சூப்பரா இருக்கு. நான் சந்தோஷமா இருக்கேன்னு சொல்லும் போது ஜியாவோ நீ நிஜமாலே சந்தோஷமா இருக்கியா? ஜியோட போன் அடிச்சுட்டே இருக்கு. சரி நான் கிளம்புறேன், உனக்கு பிடிச்சது சாப்பிடு, நிம்மதியா தூங்கு, அப்புறம் லவ் பண்றதுனால பண்ணு, உன்னோட லைஃப நீ வாழு. ஷியாவோ சேம் டியூன்னு சொல்ல உன்ன மாதிரி எல்லாம் என்னால இருக்க முடியாதுன்னு போறா. ஷியாவோ அழுதுட்டே தேங்க்யூன்னு சொல்லிட்டு வெளியே வந்து நான் எனக்கு பிடிச்சது சாப்பிட்டு தூங்கிட்டு இப்ப என்ன வேணாலும் பண்ணலாம்ல. அப்படியே கொடையே இல்லாம மழையை என்ஜாய் பண்ணிட்டு நடந்து போயிட்டு இருக்கா. எனக்கு பிடிச்சவங்க கூட நான் இருக்கலாம்ல. இப்ப மழை விட்டு சூரியனும் தெரிய ஆரம்பிக்குது. அந்த உலகமே பாக்குறதுக்கு அழகா இருக்கு. அப்படியே வீட்டுக்கு வர ஜுன்டாங்கோ என்ன மலையில தொப்பரே நனைஞ்சிட்டு வந்திருக்க, கொடை எடுத்துட்டு போனேன் என்னாச்சு? அவ்வளோ யாரோ திருடிட்டு போயிருப்பாங்கிறா. அப்பப்ப நம்ம மலையிலேயே நனைஞ்சிட்டு வரலாம், தப்பு இல்லங்கிறா. ஜுன்டாங்கோ உன் ஃப்ரெண்டை பார்த்து பேசுறது நல்லபடியா போகலன்னு நினைக்கிறேன். ஷியாவோ அப்படியெல்லாம் இல்ல, நல்லாதான் போச்சு, கொஞ்சம் நிம்மதியா ஃபீல் பண்றா. ஜுன்டாங்கோ ஷியா கிட்ட இப்ப ஏதோ வித்தியாசமா ஃபீல் ஆகுது. சரி நான் கடைக்கு போறேன், உனக்கு ஏதாவது வேணுமான்னு கேட்க அவ்வளவு பக்கத்துல வந்து ஜுன்டாங்கோ கிஸ் பண்ணிடுறான். இதை ரியோனையும் பாத்துறான். அப்படியே பேக்ரவுண்ட்ல ஜுன்டாங்கோ என்ன உனக்கு பிடிச்சிருக்கான்னு கேட்க அவளும் எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு, பாக்குறதுக்கு நீ என்னோட டைப்பா தான் இருக்க, உன்னோட ஷோல்டர் எல்லாம் ப்ராடா இருக்கு, பெரிய கால்களோட இருக்கு, உன் கண்ணு சூப்பரா இருக்கு, உனக்கு எந்த மாதிரி ட்ரெஸ் போடணும்னு தெரிஞ்சிருக்கு, நம்ம 2 பேரும் பக்கத்து பக்கத்துல தான் இருக்கோம், ஒரே ஏஜும் கூட, உனக்கு என்ன பிடிச்சிருக்கா? அப்படியே ஷியாவா உன தள்ளி விட ரியோனியோ இப்ப என்னாச்சுன்னு கேட்க அவ சரியா அதை பாக்கல போல. ஜுன்டாங்க அதெல்லாம் ஒண்ணு இல்லன்ட்டு உள்ள வரான். ஷியா கிட்ட என்னமோ வித்தியாசமா தெரியுது. இது வரைக்கும் அவ என்கிட்ட விளையாண்டு இருந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஆனா இப்ப பண்றதுல பாக்கும்போது ஒரு வேலை என்ன லவ் பண்றாளோ. ஷியாவோ அடுத்தது எப்ப டேட் போலான்னு மெசேஜ் அனுப்பிச்சிருக்கா. இன்னொரு மெசேஜ் அவனோட அப்பா கிட்ட இருந்து வருது. அம்மாவோட பர்த்டே வரப்போகுது, எங்க இருக்குன்னு கேக்குறாங்க. அடுத்த சீன்ல அவங்க அம்மாவோட பர்த்டேவை செலிப்ரேட் பண்ண வந்திருக்காங்க. அவங்க அம்மாவும் என்னோட கிஃப்ட் எங்கன்னு கேட்க அவங்க அப்பாவும் அவன் வந்ததே பெரிய விஷயம், உன் பிறந்த நாளே அவன் மறந்துருப்பான், நான் மட்டும் உனக்கு ஞாபகப்படுத்தலைன்னா. அவனுக்கு ஒரு தங்கச்சியும் இருக்கு போல. எல்லாரும் சிரிச்சு பேசிட்டு சாப்பிட்டு இருக்காங்க. அவங்க அம்மாவும் உன்னமோன காலேஜ்ல வச்சிருக்காங்க, நீ தான் ஃபெயில் ஆயிட்டே இருப்பியே, தங்கச்சி படிப்புக்காக எல்லாம் இருக்க மாட்டான், அவனுக்கு ஏதோ கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கும்னு நினைக்கிறேன். மத்தவங்களும் அப்படி அது யாருன்னு சொல்லுங்கிறாங்க. அவன் அப்படியெல்லாம் யாரும் இல்லைங்க. அப்பா அம்மாவும் ஆமா அந்த ஜூ பொண்ணு இருக்காளே அவ என்னாச்சு, அவள் உனக்கு பிடிக்கும்னு எங்களுக்கு எப்பவோ தெரியும், உன்னமா நீ சொல்லாம இருக்க, அதனாலதான் அவ போன காலேஜ்க்கு நீயும் போயிருக்க. தங்கச்சியும் அந்த
பொண்ணை பாக்கறதுக்கு முன்னாடி தான் நீ 10 தடவை தலை சீவிட்டு போவேன். இப்பவாச்சும் அவள உனக்கு பிடிச்சிருக்குன்னு சொன்னியே என்ன? அவனும் நீங்க நினைக்க மாதிரில ஒன்னும் கிடையாது. படிப்புலயே நான் கொஞ்சம் பிஸி ஆயிட்டேன். பிஸியா தான் இருக்கா. ஸ்காலர்ஷிப்புக்கெல்லாம் அப்ளை பண்ணிட்டு இருக்கா. அடப்பாவி, இப்படி பேசி பேசி இந்த மீட்டை கருகு விட்டியே. ஜுன்டாங்க சோகத்துல இருக்க மாதிரி தெரியுது. அப்படியே அவனோட பழைய வீட்டுக்கு வர ஷியாவோ கால் பண்றா. என்ன வீட்டுக்கெல்லாம் போயிட்டியா? சடனா அங்க என்ன வேலைன்னு கேட்க ஜுன்டாங்க நம்ம போன்ல பேசி ரொம்ப நாள் ஆச்சு, எங்க அம்மாவோட பிறந்த நாள், அதனால தான் வந்தங்கிறான். அவளும் அம்மாக்கு கிஃப்ட் எல்லாம் வாங்கிட்டேன்னு கேட்க அவனும் நாளைக்கு தான் வாங்க போறேங்கிறான். சரி நீ எதுக்கு இப்ப என்ன கூப்பிட்டு இருக்க? அவளும் ஒன்னும் இல்ல, உன்னோட வாய்ஸ் கேட்கணும்னு ஆசையா இருந்துச்சு, அதனாலதான். அவனும் சோ என்னோட குரலை கேட்டதுக்கு அப்புறம் நீ ஓகேவா ஃபீல் பண்றியா? அவளும் ஆமான்னு சொல்லிட்டு என்னோட பக்கெட் லிஸ்ட் ஒன்னு இருக்கு, அது எல்லாத்தையும் நான் முடிக்கலாம்னு நினைக்கிறேன். அதாவது மலையில நனையிறது, பெரிய ஐஸ்கிரீம் பஃபேவே சாப்பிடுறது, ஒரு பூனைய கூட வளர்த்தலன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் காதல விழுகிறது, உலகத்துக்கே தெரியற மாதிரி கப்பல் ட்ரிங்க்ஸ் எல்லாம் வாங்கி போட்டுட்டு போட்டோல அப்லோட் பண்ணிட்டு மாஸ்க்கு கேப் இல்லாம பார்க்ல போய் டேட் எல்லாம் பண்றது. அப்படியே யாராச்சும் எனக்கு வந்து ப்ரொபோஸ் பண்ணாங்கன்னா அது பெரிய பொக்கேவோட, எனக்கு பிடிச்சதுல பிங்க் ரோசஸ் தான். அதுக்கப்புறம் ஹார்ட் ஷேப்ல அரேஞ்ச் பண்ணி கேண்டில் லைட் டின்னர் எல்லாம் சாப்பிடணும். படத்துல வர மாதிரி என்ன சுத்தி அப்ப நிறைய பேர் இருக்கணும். எல்லாத்துக்கு முன்னாடியும் நீ தான் உனிமேல என்னோட கேர்ள் ஃப்ரெண்டுன்னு கத்தணும். ஜுன்டாங் இந்த மாதிரி ஒரு ப்ரொபோசல் தான் எனக்கு வேணும், ஞாபகம் வச்சுக்கோங்கிறா. அப்பதான் இவனுக்கு மண்டையில ஏறுது அவன் நம்ம லவ் பண்றான்னு. இந்த மாதிரி ஒரு க்ளூவை எந்த மடையும் மிஸ் பண்ண மாட்டான். அவகிட்ட என்னோட லவ் சொல்லணுங்கிறதுக்காக காத்திருக்கா. போன பார்த்தா ஜூ உங்க அம்மாக்கு விஷ் பண்ணன்னு சொல்லிருக்கா. ஒரு வழியா அவன் ரூமுக்கு திரும்பி வந்துடுறான். அதனால ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. எபிசோட் 1ல பார்த்த ஸ்டார்டிங் சீன் இப்பதான் வருது. ஜுன்டாங் நான் எந்திரிச்சு கடைக்கு போறேன். அப்படியே திரும்பி ரியோனையும் ஷியாவும் பாத்துட்டு போறான். வெளியே வந்தானே ஷியாவும் வந்து அவனை கிஸ் பண்றான். அதுக்கப்புறம் 2 பேரும் ஐஸ்கிரீம் சாப்பிட்டு நடந்து வந்துட்டு இருக்காங்க. ஐஸ்கிரீம் சாப்பிட்டோன்னு உள்ள போலான்னு சொல்லி மேல செய்யறான். அவனை தள்ளி நில்லு, போன தடவை ரியோனி வேற வந்துட்டான். அதுல இருந்து எனக்கு கொஞ்சம் கூச்சமா இருக்கு. அடப்பாவி, அப்ப ரியோனி மேல நீ கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருந்த, அப்ப இந்த டைம் ஆச்சு என் மேல மட்டுமே கான்சென்ட்ரேட் பண்ணு. இப்போ உன் மைண்ட்ல நான் மட்டும் தான் இருக்கணும். ஜூன்டாங்க என்னோட மனசை மாத்திக்கிட்டேன், இருந்தாலும் மனசு விட்டு என்னால அவகிட்ட சொல்ல முடியல அப்படின்னு அவங்க கிஸ் பண்ணும்போது ஜூவும் பாத்துறா. இதோட இந்த எபிசோட் முடியுது. இதே மாதிரி தொடர்ந்து கேட்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக் பண்ணிருங்க. தேங்க்யூ so much.